வணக்கம்ங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பூர்ண கொழுக்கட்டை தான் செஞ்சேன். நல்லா சாஃப்ட்டா நல்லா வந்திருந்தது. இது வந்து இந்தியன் ஸ்டோர்ல இது மாரி நெறைய விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை வித்துட்டுருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. ஒவ்வொன்னும் பார்க்க அட்ராக்டிவா. வாங்கணும் போல ஆசையா இருந்தது. ஆனா நான் வாங்கல. ஏன்னா நான் வருஷம் வருஷம் என்ன பண்ணுவேன்னா, என்ட்ட வந்து பிள்ளையார்பட்டியில வாங்கின மாக்கல்லுலயே செஞ்ச விநாயகர் சிலை இருக்குது. ஸோ அது வச்சு தான் வருஷம் வருஷம் கும்பிடுவேன். ப்ளஸ் என்ன பண்ணுவேன்னா, நம்ம இது மஞ்சள்ல வந்து பிள்ளையார் பிடிப்போம் தெரியுமா? அது மாதிரி நான் கொழுக்கட்டை மாவுல உள்ள பூரணம்லாம் வைக்காம, பிளெயினா கொழுக்கட்டை மாவுல பிள்ளையார் மாதிரியே பிடிச்சிட்டு, மத்த கொழுக்கட்டை கூட அதையும் வேக வச்சு எடுத்துருவேன். ஸோ, அதுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சு நான் சாமி கும்பிடுவேன். ஸோ, இன்னைக்கும் அதுதான் அதே மாதிரி தான் நான் கும்பிட்டேன். அதேமாரி கார்த்திகை தீபத்துக்கு வந்து இந்த கொழுக்கட்டை மாவுல தீபம் செய்வேன். விளக்கு செஞ்சுட்டு, அதில விளக்கு திரி போட்டு ஏத்துவேன். நான் காட்டியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ, அது மாதிரி இதுக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டையிலேயே பிடிச்சு வச்சு, அதுக்கு வச்சு சாமி கும்பிடுவேன். இத பண்றேன் பார்த்தீங்களா? அதுதான். அது மாரி வச்சு கும்பிடுவேன். இன்னைக்கு நான் அது மாரி தான் கும்பிட்டேன். சூப்பரா போச்சுங்க இன்னைக்கு. அவ்வளோதாங்க. தேங்க் யூ. பாய்.